ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கிளிக்கில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது ப்ரொடக்ஷனில், இல்லாட்டி ப்ராடக்டில் ஏதாவது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை எதனா ஒரு இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்கள் வந்து எப்படி ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணுவீங்க, எப்படி சப்போர்ட் போர்ட்டலில் போயிட்டு ஒரு கேஸ் ஒன்று நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்கன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி வந்து எதனா ஒரு ப்ராடக்ட் ரிலேட்டடாக எதனா ஒரு இஷ்யூ உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அதை மோர் ஆர் லெஸ் நம்ம வந்து கம்யூனிட்டிலே நம்மளுக்கு சால்வ்டாக ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி யாருன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க சேம் இஷ்யூ. அது நம்மளுக்கு அதை வச்சு நம்ம அதை டியூன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களால் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் வந்து கம்யூனிட்டியில் நீங்களாக ஒரு கொஸ்டினை நீங்கள் ரைஸ் பண்ணலாம். நீங்களே ஒரு கொஸ்டினை போஸ்ட் பண்ணலாம். யூ பி த ஃபஸ்ட். நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அந்த கொஸ்டினை போடுவீங்க. வெயிட் ஃபார் ஒன் டே அட்லீஸ்ட். உங்களுக்கு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் யாருன்னா கம்யூனிட்டியில் இருப்பாங்க. அவங்க வந்து சப்போர்ட் டீம் ஆஸ் வெல். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க. இன்கேஸ் சொல்யூஷன் இல்லை அப்படின்னா உங்களை வந்து சப்போர்ட் போர்ட்டலில் கேஸ் ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. மற்றபடி வேறு எதனா நாலேஜ் பேஸில் எதனா ஒரு ரிலேட்டடான சொல்யூஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு லிங்க் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே கம்யூனிட்டியில் இருக்கான்னு சர்ச் பண்ணுங்கள். இன்கேஸ் கம்யூனிட்டியில் கிடைக்கலனா கொஸ்டின்ஸ் கம்யூனிட்டியில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஆர் சப்போர்ட் டிக்கெட் நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணனாலும் அது வந்து சின்ன விஷயமா இருக்குது அப்படின்னா சப்போர்ட் டீமே வந்து சொல்லுவாங்க, இதை நீங்கள் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுங்கள், கம்யூனிட்டிலே இது அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வந்து அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு கேஸை சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபீட்பேக் வாங்கிட்டு நம்ம அதை சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவைலபிள் சொல்யூஷனை நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம இன்கேஸ் கிடைக்கலனா நம்ம வந்து கேஸ் ஆர் டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி டிக்கெட் ரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கூகுளில் போயிட்டு கிளிக் கம்யூனிட்டியில் நீங்கள் போயிடுங்க. ஓகே, நான் இப்போ வந்து qlik.com போகிறேன். இதுதான் வந்து கிளிக்கோட அஃபிஷியல் வெப்சைட். இப்போது இங்கே வந்து சப்போர்ட்டுன்ற மெனு இருக்குது. இந்த சப்போர்ட்டுன்ற மெனுவில் போனீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட், கம்யூனிட்டி எல்லாமே இருக்கும். அதே போல் வந்து ஒவ்வொரு மெனுலையும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சப்போர்ட்டில் போகணுன்னா சப்போர்ட்லேயே வந்து இந்த கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன்சர் தேடலாம், சொல்யூஷன் இருக்கான்னு பார்க்கலாம். இன்கேஸ் இல்லை அப்படின்னா இந்த சப்போர்ட் போர்ட்டல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பேஜுக்கு நீங்கள் நேவிகேட் ஆவீங்க. இதுதான் வந்து சப்போர்ட் பேஜ். உங்களுக்கு இங்கே நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கும், நிறைய கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு எதுனா நீங்கள் தேடி வந்தது இங்கே ஃப்ரண்ட்லேயே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. குரூப்ஸ் நிறைய இருக்கும், ஜாயின் பண்ணிக்கலாம். கம்யூனிட்டியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி கம்யூனிட்டியில் வந்து இங்கே கிரியேட் சப்போர்ட் கேஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கேஸ் சப்மிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த இந்த ஆப்ஷன்ஸ் மெயின் மெனுவில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டில் போயிட்டு கேஸ் போர்ட்டல்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஓகே, இந்த பேஜ் வந்து உங்களோட டேஷ்போர்ட் மாதிரி. நீங்கள் வந்து எத்தனை கேஸ் நீங்கள் இது வரைக்கும் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, அதில் வந்து எத்தனை வந்து ரிசால்வ் ஆகிருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு ரெண்டு செக்மெண்ட்டாக இருக்கும். இப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஒரு கேஸ் கூட ரைஸ் பண்ணலை, ஒரு கேஸ் கூட ஓப்பனில் இல்லை. பிகாஸ் நான் ரைஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து கிளைண்ட்டோட ஐடியிலேருந்து பண்ணியிருப்பேன். இப்போ நீங்கள் வந்து இந்த கிரியேட் நியூ கேஸ் கொடுத்த உடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து நியூ கேஸாக்கான விண்டோ ஓப்பன் ஆகிடும். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன கேஸோட சப்ஜெக்ட், அதாவது கேஸோட டைட்டில் என்ன, எதை பற்றி நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்றத தான் வந்து கேட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு ஒரு பார் சார்ட்டில் சம்திங் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, ஓகேங்களா. அதை வந்து நான் சும்மா உங்களுக்கு எப்படின்னு நான் பண்ணுறதுக்காக காட்டுறேன். இப்போ நீங்கள் வந்து சப்ஜெக்டில் டைப் பண்ணிக்கோங்க. நான் என்ன டைப் பண்ணுறேன்னா, ஃபேஸிங் இஷ்யூ வைல் கிரியேட்டிங் ரிப்போர்ட் வித் பார் சார்ட். அதுக்கப்புறம் வந்து
டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணுவீங்கன்னா, இந்த கேஸோட டீட்டெயில்டு திங். அதாவது எப்போ நீங்கள் இதை ஃபைன் பண்ணீங்க, எந்த இடத்துல இது இந்த இஷ்யூவை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க, உங்களுக்கு எதனா இதை பற்றின இது இருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள். இது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுது, அந்த மாதிரி திங்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதாவது ஒரு ஒரு டீட்டெயில் திங். பிகாஸ் இதை வந்து ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு சப்போர்ட் பர்சன், கிளிக்கில் இருக்க சப்போர்ட் பர்சன் தான் வந்து பார்க்க போகிறாங்க. ஸோ வந்து அவங்க அவங்க வந்து உங்களோட இஷ்யூவை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணலாம். உங்களோட டிஸ்கிரிப்ஷனாக என்ன உங்களுக்கு ப்ராப்ளம், எப்போ நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணீங்க, அது எப்படி உங்களை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற விஷயம்லாம் வந்து நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதலாம். இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயுமே வந்து நிறைய திங்ஸ் இருக்கும். எடிட்டிங், ஐ மீன் நீங்கள் எதனா ஒரு இமேஜ் ஸ்னாப் உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்னாப் எடுத்து அந்த இஷ்யூவை, அதோட எரர் இல்லாட்டி அதோட லாக் எதுனா ஒரு ஸ்னாப் எடுத்து நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணலாம். எதுனா ஒரு லாக் ஃபைல் இருக்குன்னா நீங்கள் இதில் தாராளமாக அட்டாச் பண்ணலாம். பிகாஸ் லாகை வச்சு கூட அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஐகான், இதெல்லாம் வந்து எடிட்டிங் ஐகான். இந்த டெக்ஸ்ட்டு இன்டென்ட்டு, அப்பர் கேஸ், அந்த மாதிரி ஃபாண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கெலாம். அடுத்தது வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து இந்த ஹேஷ்டேகை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ப்ராடக்ட்டில் இஷ்யூன்றதை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ வந்து அந்த கேட்டகரியில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற சப்போர்ட் பர்சன் வந்து ஈஸியாக இதை ஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்குமே இந்த டூலில் தான் எனக்கு இஷ்யூன்றது சொல்கிறதுக்கு நீங்கள் இதை ஜஸ்ட் ஒரு லிங்க், ஹேஷ்டேக் போட்டு லிங்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் டைப்புன்ற ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமா, ப்ராடக்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமான்னு கேட்கும். அக்கௌண்ட் ரிலேட்டட் இது ரெண்டுத்துக்கும் டிஸ்கிரிப்ஷன் வந்து எங்கேயும் கொடுத்துருப்பாங்க. அந்த டூல் டிப், அந்த ப்ராப்ளம் டைப் பக்கத்தில் இருக்க அந்த ஐமார்க்லேயும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்னா எதுனா ஒரு லைசன்ஸ் இஷ்யூ, உங்களால் லாகின் பண்ண முடியல, இல்லை பேமெண்ட் இஷ்யூ, அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் மோஸ்ட்லி உங்களோட கிளிக் பார்ட்னர் இருப்பாங்க இல்லையா, நீங்கள் யார்கிட்ட பை பண்ணீங்க லைசன்ஸோ அவங்களே வந்து டீல் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் ரிலேட்டடாக எதுனா ஒரு இஷ்யூ அப்படின்னாலும் நீங்கள் இந்த வந்து உங்களோட ப்ராப்ளம் டைப் வந்து ப்ராடக்ட் ரிலேட்டட்னு சொல்லிவிட்டு, எனக்கு இந்த சார்ட்டில் இந்த இஷ்யூ வருது, எனக்கு மட்டும் இந்த இஷ்யூ வருது, இது வந்து இந்த மாதிரி தெரிய மாட்டுது, இல்லாட்டி இந்த ஃபியூச்சர் எங்களுக்கு வேணும், இதை நீங்கள் ஆட் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி ஃபியூச்சர் அவைலபிளாக இருக்கா, கிளைண்ட் இந்த மாதிரி ரெக்யர்மெண்ட் கேட்குறாங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் சொல்லலாம். அடுத்தது வந்து ப்ராடக்ட் கேட்டகரி. ப்ராடக்ட் கேட்டகரியில் என்ன இருக்குன்னா, நீங்கள் வந்து என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, எதில் இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்க. கிளைண்ட் மேனேஜ் டேட்டா இன்டெகிரேஷன் அப்படின்னா கிளிக் கம்போஸ், ரெப்ளிகேட்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டூல்ஸ். கிளைண்ட் மேனேஜ் டேட்டா அனாலிட்டிக்ஸ்னால் நம்மளோட என்விரான்மெண்ட், அதாவது சர்வரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஆன் ப்ரெமிஸ் கிளிக் சென்ஸ், அதெல்லாம். சாஸ் வெர்ஷன் வந்து க்ளவுட் பேஸ்ட் இருக்கிறது. இப்போ வந்து சிவியாரிட்டி வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இது வந்து ப்ரொடக்ஷனை டவுன் பண்ணிடுச்சா, இல்லை ரொம்ப மேஜர் இம்பேக்ட் இருக்கா, இல்லை மைனர் இஷ்யூ தானா அப்படின்னு நீங்கள் வந்து கொடுக்கணும். பேஸ்ட் ஆன் த சிவியாரிட்டி அவங்க வந்து இம்மிடியேட்டாக இது பண்ணுவாங்க. ஸோ வந்து நான் இப்போ என்னோடய இஷ்யூ வந்து மைனர் இஷ்யூ நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாக்டாக நீங்கள் எந்த ப்ராடக்ட்டில் இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ வந்து கிளைண்ட் மேனேஜ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் குரூப்பில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சாஸ் வச்சு பார்க்குறேன். ஸோ சாஸ் ரிலேட்டடாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் காட்டுது பாருங்கள். ஸோ டேட்டா இன்டெகிரேஷன் சொன்னால் போல் அதில் என்ன இருக்குன்னா கிளிக் கம்போஸ், கிளிக் ரெப்ளிகேட்டர், கிளிக் கேட்டலாக், அந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் இதில் இஷ்யூ இருக்குன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு வந்து கிளைண்ட் மேனேஜ் டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஸோ வந்து நான் என்னோடய ப்ராடக்ட் வந்து நான் என்ன சூஸ் பண்ண போகிறேன்னா கிளிக் சென்ஸ். நீங்கள் உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் இஷ்யூ இருக்கா, கிளிக் சென்ஸ் என்டர்பிரைஸில் இஷ்யூ இருக்கா, அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்டில் இஷ்யூ இருக்கோ அந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிளிக் சென்ஸ் டெஸ்க்டாப்னு இப்போ செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் ஏரியா. இந்த கிளிக் சென்ஸ் டெஸ்க்டாப்பில் எந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு இந்த இஷ்யூ இருக்குது, ரீலோட் பண்ணும் போதா, ப்ரிவ்யூ பார்க்கும் போதா, இல்லை ஃபைல் ஷேர் பண்ணும் போதா, இல்லை எக்ஸ்பிரஷன் சின்டாக்ஸில் எதனா இஷ்யூ இருக்கா, பர்ஃபார்மன்ஸ்லையா, ஓடாக்லையா. அந்த மாதிரி ஓடாக் டெஸ்க்டாப்பில் கிடையாது, பட் ஆனால் அதை கிளஸ்டராக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி ஏரியாவில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 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 ஏரியா ரிலேட்டடாக இருக்கிற சப்போர்ட் பர்சன், அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற சப்போர்ட் பர்சன் கைட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் பாட் சார்ட்டில் சம்திங் இஷ்யூன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ வந்து இதுக்கு ரிலேட்டடாக இருக்க டாபிக் என்னன்னு பார்ப்போம்.
ஓகே. நான் வந்து டேட்டா ஃபார்மேட்டிங் அப்படின்னு குடுக்குறேன். பிகாஸ் பார் சார்ட்ல வந்து எனக்கு டெசிமல் திங்ஸ்ல வந்து ஏதோ ஒரு இஷ்யூ ஓகேங்களா? டெசிமல் பாயிண்ட்ஸ் எனக்கு வந்து ஒர்க் ஆகல. அதாவது பில்லியனுக்கு பதிலா வேற ஏதோ காட்டுது. அந்த மாரி ஒரு சின்ன டேட்டா ஃபார்மேட்டிங் இஷ்யூன்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். அப்புறம் இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வெர்ஷன்லாம் வந்து நீங்க வந்து எங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க இந்த திங்க? ஆ என்ன சர்வர்ல விண்டோஸ் 2017 ஆ அ விண்டோஸ் 2012 அதுபோல எந்த சர்வர்ல நீங்க எந்த ஓஎஸ்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க ஆப்பரேட்டிங் சிஸ்டம், என்விரான்மென்ட் டைப், ப்ராடக்ட் ரிலீஸ் அதாவது நீங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்க சாஃப்ட்வேரோட ப்ராடக்ட் ரிலீஸ், ஆ எந்த யூசர் அஃபெக்ட் ஆயிருக்காரு, ஆ அதெல்லாம் வந்து நீங்க குடுக்கலாம். இது வந்து அக்கவுண்ட் ரிலேட்டட்னா குடுக்கலாம். பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் ஆப்ஷனல் ஹியர். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு இதெல்லாம் நீங்க விட்டுட்டு, நீங்க எதெல்லாம் உங்களுக்கு அவங்களா கேட்குறாங்களோ, அதாவது எது மேண்டேட்டரியோ அது மட்டும் நீங்க குடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதில சென்சிபிளான விஷயம் நீங்க எதுவுமே குடுக்கக்கூடாது. யாரும் கேட்கவும் மாட்டாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, இந்த லைசென்ஸ் நம்பர் கூட ஆப்ஷனலா தான் குடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்க லைசென்ஸ் நம்பர் கூட அவங்க தேவை இருந்தா ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில், லைசென்ஸ் பத்தின டீட்டெயில்லாம் இப்போதைக்கு ஷேர் பண்ணாதீங்க. ஒரு சப்போர்ட் பெர்சன் வந்து உங்கள கான்டாக்ட் பண்ணிட்ட பிறகு கேட்டார்னா, நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த கிரியேட் கேஸ்ன்னு இருக்கு இல்லையா? இது நீங்க குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து கேஸ் வந்து சப்மிட் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து ஒரு ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணணும். எப்படி Qlikல எதனா ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா, இப்படி தான் நம்ம டிக்கெட் ஆர் கேஸ் வந்து ஆ சப்போர்ட் போர்ட்டல்ல இப்படி தான் நம்ம சப்மிட் பண்ணணும். ஆ கண்டிப்பா இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.